ஜல்லிக்கட்டு போட்டி நெருங்க இந்த மாடு வளர்க்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மாடை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வீரர்கள் யாருமே தன்னுடைய மாடை பிடிக்கக்கூடாது, தன்னுடைய மாடு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய பேர் வந்து மட்டை. இந்த மாடு வந்து பார்க்க ரொம்ப அந்த கொம்பெல்லாம் பார்க்க ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு செட்டையுமே பண்ணல இப்போ வரையும். இந்த மாட்டுடைய ஓனர் நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். பிரதர், இந்த மாட்டுக்கு மட்டைன்னு பேர் வைக்க என்ன காரணம், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது 2018 நம்மகிட்ட 22 வரையும் நம்மகிட்ட ஒரு மாடு இருந்துச்சு. அதோட பேர் மட்டை. அந்த மாதிரி நல்லா விளாடும். இந்த மாடு பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னால இந்த மாடு வாங்கினோம். அதனால் இதுக்கும் அதே மாதிரி பேர் மட்டைனே வச்சுட்டோம். இன்னும் இந்த எங்கேயும் அவுக்கலை. போன 2024 ஏப்ரல் மாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் லோக்கல் எங்கேயுமே அவுக்காமல் வீட்டில் மட்டும் வச்சுருக்கோம். இப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்காண்டி இப்போ 2 மாதமாக நடைபயிற்சி நீச்சல் மட்டும் போட்டிருக்கோம். இன்னி பதிஞ்சிருக்கோம். அனாலூருக்கு டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்னா அவுத்து பார்த்துலாம் என்ன செய்யுதுன்னு. இன்னும் நாங்களும் வெயிட்டிங்கில் தான் இருக்கோம் என்ன செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு. எப்படி முதல் வாடி மசாலா அவுக்க போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம ஏற்கனவே மாடு அவுத்தனால நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஓவராக இருக்குது. ஏன்னா அந்த மாடு விளாடும், அதே மாதிரி இதுவும் இருக்குது, இதுவும் விளாடுமா அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும். அவுத்தா தான் தெரியும் என்ன பண்ணுது அப்படின்னு. அதான் ப்ரோ, ஒரு 2 மாதமாக டெய்லி நைட்டு மட்டும் வாக்கிங், வாரத்தில் ஒரு நீச்சல், அவ்வளோதான். இது மட்டும்தான் அதுக்கு ட்ரைனிங். மற்றபடி அதோட குணத்துக்கு அது என்ன செய்யுதோ அதுதான் செய்யும். நம்மகிட்ட என்ன சொல்கிறது, தம்பிகிட்ட அமைதியாக இருக்கும். நான் இற வைப்பேன், ஆனால் என்னையை குத்தும். அந்த பழைய மாடுமே அதே மாதிரி நான் தான் இற வைப்பேன், ஆனால் என்னையை குத்தும். இதுவுமே அப்படி தான், பக்கத்தில் போனால் என்னை இப்போ பக்கத்தில் விடாது. ஆனால் தம்பி பிடிச்சாப்புலாம் அது பாட்டுக்கு நிற்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் சூதானமாக தான் இருக்கும் கிட்ட நாங்களே. ப்ரோ அது ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியாது, பிடிக்கும் அவ்வளோதான், ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே மாடு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இருந்துச்சுன்னா நம்ம நம்மகிட்ட ஏதாவது ஒன்றாலும் நம்ம இது கூட இருந்தோம்னா நமக்கு அந்த கவலையே தெரியாது. நம்மகிட்ட என்ன கவலை இருந்தாலும் அதுகிட்ட போயிட்டோம்னா அது கூட உட்காரும்போது நமக்கு அந்த கவலையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதுகிட்ட பேச வைக்க, திடீர்னு அதை பிடிச்சி நடந்து போக வைக்க, அதே நமக்கு மைண்டு மாறிடும். அதனால் நம்ம இது கூட எப்பயுமே இருப்போம். நம்ம வேலைக்கு போனாலும் வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு கிளையும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம்னா அந்த பிரச்சனைலாம் மறந்துடும். நம்ம மாட்டுக்கு கூட ஜாலியாக இருக்கலாம். ஆமாம், நம்ம எதுனாலும் இது கூட வந்து அதாவது நம்ம பேச மட்டும்தான் மாட்டோம். நம்ம போய் பக்கத்தில் உட்காந்தாலே அந்த கவலை எல்லாமே மறந்துடும். அவ்வளோ நல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். எந்த கவலையும் இல்லாமல் நம்ம மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, நமக்கு ரொம்ப பிடிக்கும் மாடுனா.